தயிரில் பொறுமத்துறவே அதற்கரியே வச்சனையோ நேரிழையா நேரிழையே சீசீவையோ சிவலவோ விளையாடி பரிமேற்கொண்டான் தந்த அந்தமில்ல ஆனந்தம் பாடுது கானம்மான நான் வந்து நாகினை தாய் போட்டலை அழித்திட்டு உன் வந்து ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து ஆடி ஆடி நின்று ஓலவில நடத்தி கோயில் செய்யாமோ நம்மை முழுவதும் படவினையை பாடி செய்யாமோ Onu salara
பொன்னம்பல கூத்துகந்தானே உகந்தானே அன்புடைய அடிமைக்கு உருவா உள்ளது உணர்விலேயே சகந்தான் அறியா முறையேற்றார் கற்கவாரென்று என்னாரோ மகன்தான் செய்து வழிவந்தார் வாழ வந்தார் அடியே வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் மிக்கினேன் வினையேன் என் விதியின்மையா அழகுகின்றேன் உடையாயடியேன் உன் அடைக்கலமே வல்லோரும் காண என்ற பசுவாதாரத்தானே எல்லோரும் இறைஞ்சதில்லை அம்பலத்தை கண்டேனே உழவ பண்டு
ஒரு காரணம் எல்லாமே ஏறும் வழி திகழ்கூடி தீமை நன்மை முழுதுமே. பெரிய புராணத்திலே சேக்கிழார் சொல்லியிருப்பார். அன்று சேக்கிழார் 12 திருமறைகளை பாடிய அடியார்களை பற்றி கேள்விப்பட்டு சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்று ஒரு அருணகிரி என்பவர் தன் தாய் இழந்ததை வருந்தி இருந்த காலத்தில் இந்த திரு தொண்டர்களால் அவர் அடைத்த ஆனந்தத்தையும் அவருக்கு நன்றியை தெரிவித்து இந்த வாழ்க்கையை ஒரு கடிதம் பதிவு செய்திருக்கிறார். அந்த பதிவு சிந்தித்து சிந்தித்து பாவித்து யோமாவாய் மரமாவாய் என் தாய் என்னை விட்டு பிரிந்துவிட்டார்களே என்று ஏங்கிக் கொண்டு இருந்த தருணத்தில், இல்லை, உன் தாய் உன்னை விட்டு இந்த உடலை விட்டு மட்டுமே பிரிந்தார்கள் என்றும், ஆனால் மீண்டும் பிறவாதினை அடைந்தார்கள் என்றும் நான் உணர்ந்தேன். எப்படி என்றால், முற்றோர்கள் பாடிய அனைத்து அடியாளர் மூலமாக ஆனந்தம் கொண்டேன். இந்த வாக்கியம் நான் என் தாய் வயிற்று பெற்றதாக பெருமை கொண்டேன். அதே சமயம் அனைத்து சிவனடியார் அனைவரும் பாலம் நமஸ்காரம் செய்து கொள்கிறேன். இதற்கு என்ன கைமாறு செய்தாலும் நினைவில்லை. உங்கள் அனைவரால் என் தாய் அடைந்தார் என்பதே சத்தியம். இவ்வுலகில் கோடான கோடி உள்ளவர்களுக்கு கிடைக்காத இந்த பாக்கியம் உங்கள் மூலமாக, முற்றோதர் மூலமாக என் தாய்க்கு முக்தி கிடைத்தது. நல்ல பக்தி கொண்ட பக்தர்களுக்கு முக்தி உண்டு என்பதையும் உங்களின் மூலம் உணர்ந்து நானும் என் குடும்பத்தாரும் பெருமிதம் கொண்டோம். அனைத்து அடியார்களையும் ஓடாத ஓடி நன்றி நன்றி நன்றி. அனைத்து நலமே, அது சிவமே, அது நீங்களே என்று அடியார்களை போட்டிருக்கிறார். ஓம் சிவாய நம, ஓம் சிவ சிவாய, ஓம் நம சிவாய. இங்கனம் மருத்துவர் ஏ அருணகிரி. அப்படி இந்த அடியார்கள் அவருக்கு இறுதியாற்றி செலுத்தினால் அவர் உணர்ந்தார். அந்த அடியார் யார் என்றால், இந்த திருமுறை கழகத்தின் முடியாக்கியவரே அவர் தந்தைதான். அவர் உருவாக்கியனால்தான் இன்றைக்கு 60க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இங்கு இணைந்து நாம் பெருமறைகளை ஓதி வருகிறோம். அப்படிப்பட்டவரின் திருமகனார் இதுகாலம் உணராது இன்று இந்த அடியார்கள் பாடியதால் பெற்ற பெயரை உணர்ந்து நம்ம வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் இந்த குறிப்பிலே இது பதிவு செய்திருக்கிறார். அவர் கைப்பட எழுதி அதை தான் நான் பிடித்து வைத்திருக்கிறேன். இது சம்பந்தமாக நான் சொல்லுவது என்றால், இது நம் குடும்பத்தில் ஒருவராக, நமது உறுப்பினர்கள் ஒருவராக இருக்கும் இல்லங்களிலே அல்லது கோவிலே பாடுவது நமது மரபு. இங்கே இருக்கும் சிவனடியார்களுக்கு திருமுறைகளை பற்றி ஓரளவு தெரியும், முற்றிலுமே யாருக்கும் தெரியாது, ஓரளவு தெரியும். திருமுறையிலையும் அதிலையும் 8ஆம் தடவை மட்டுமே நாம் எங்கெங்கும் ஓதி வருகிறோம். நாம் 8ஆம் தடவை மாதந்தோறும் ஓதுகிறோம், இல்லந்தோறும் ஓதுகிறோம். இருந்தாலும் இந்த திருமுறைகள் பட்டி தொட்டி எங்கும் 8 திக்கும் பாமர மக்களிடம் சென்றடைய வேண்டும் என்பது நெடுநாளே ஆசை. அந்த பாமர மக்களிடம் சென்றடைய வேண்டுமானால் நாம் இங்கு கூடி இந்த சிவபுராணத்தை உணர்ந்த நாம் இங்கு பாடுவதை விட பட்டி தொட்டியுள்ள சிறு கிராம கோயில்களுக்கு சென்று பாடி திருமுறைகள் என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு விளக்கி, அவர்களுக்கு திருநீரும் உத்தராகமும் அணிவித்து அவர்களையும் இந்த தொட்டில் ஈடுபடுத்த வேண்டுமாய் விளைகிறேன். ஆகையினாலே இந்த திருக்கூட்டத்திலே இளம் வயதிலே உள்ள யாராவது, ஆடவராயினும் பெண்ணிராயினும் 5 வயதாயினும் 50 வயதாயினும் யாராவது ஒருவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு சென்று பாடுவதற்கு வழிவகை செய்து முன்பு செய்தால் எங்களுடைய ஒத்துழைப்பை அதற்கு நான் தர தயாராக இருக்கிறேன். அதற்கு அங்கே செல்லும் அடியார்களுக்கு ஒரு வேளை உணவு செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக நம்முடைய திருமுறைகள் இங்கே நாம் பாடுவதோடு நின்று விடாமல் இந்த திருமுறைகளின் திருப்புகளை, அந்த அருளாளர்களின் சிறப்புகளை அனைவரும் அறியும்படி செய்ய வேண்டுமானால் நாம் இங்கே கூடுவதை விட அந்த இடத்திலே போய், அதை பற்றி தெரியாத இடங்களிலே போய் பாடி அவர்களுக்கு உணர்த்தி இந்த திருமுறை சிறப்புகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். யாராவது இதிலே வயது வித்தியாசமின்றி யாராவது ஒருவர், ஆடவரோ பெண்ணிலோ, இதை முன்னின்று நடத்தி ஒரு வாரம், அதாவது முதல் ஞாயிற்றுக்கிழமை இங்கே பண்ணுறோம்னா 3வது ஏதோ நான் ஒரு கிராமங்களுக்கு சென்று பாடி அவர்கள் உணர வைக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. அதை யாராவது முன்னின்று
இதை நடத்துவதற்கு வழிவகை வேண்டும். எனக்கு வயதாகிவிட்டது, உடல்நிலையே சரியில்லை, முன்போல் என்னால் இங்கே வரவும் முடியவில்லை, செய்யவும் முடியவில்லை. இதைத்தான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துணிந்தாலும் வீழ்த்தாலும் இமைத்தாலும் மன்றாடு மனப்பாதம் ஒரு காலம் மறவாமை கொன்றாத உணர்வுடையார் தொண்டரா குணமிக்க மறவாத குணமுடைய தொண்டர்கள். ஆனா அவங்க என்ன செய்யணும்னு அர்த்தம் சொல்லியிருக்காரு. அவர்கள் சிவபெருமானுக்கே ஆளாகிய தவகோலத்தை மேற்கொண்டு உலகிற்கு உணர்த்தி, அறியாத மக்களுக்கு உணர்த்தி, அதனால் ஏற்படும் பயனை பெறுவர் அவர்கள் தான் அடியார்கள். நாமெல்லாம் அடியார்கள் சொல்லுகிறோம், ஆனா அடியார்களாக தெரிஞ்சாக்கா கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு கொடுப்போம். பெருமையுடைய சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கி மேன்மேல் பொங்கியிருக்கின்ற சித்தத்துடைய படிப்பவர்கள் பத்தராய் படுவார்கள். நாமெல்லாம் அடியார்கள் சொல்லுகிறோம். அடியார்கள் என்ன செய்யணும்னா உலகிற்கு உணர்த்தி அதனால் ஏற்படும் பயனை பெறுவது வழிவகையை செய்ய வேண்டும். அப்படி உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்றால் நாம் இங்கு கொள்வது மாத்திரம் இல்லாமல் உலகத்தில் பல மூலைகள், அதாவது முதற்கட்டமாக முதல்ல ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள ஒரு கோயில்களில் போயிட்டு காலையில் போயிட்டு ஒரு அரை நாள் பாடிட்டு வந்துடலாம். நேராக செஞ்சுக்கு வந்து உணவு வந்துடலாம், அவங்க வீட்டுக்கு போயிடலான்றது என்னோட கருத்து. யாராவது இது முன்னின்று நடத்தி பஸ்ஸில் போகலாம், 10 கிலோமீட்டர் சரௌண்டிங் பஸ்ஸில் தான் போகணும் போக்குவரத்து. அப்படிப்பா உண்மையிலே என்ன இருந்தனாக்கா அவங்க கொடுக்கட்டும், கத்துரியமாவே கொடுக்கட்டும், மகிழ்ச்சியோடு இருக்கணும். உணவு செலவு இருக்கிற ஐயா ஐயா நம்ம நிறுவனத்து தலைவராக விளங்கக்கூடிய கோ ஆத்மலிங்கம் ஐயா ஒரு மருத்துவர். அவர் சிறுநீரக பிரிவிலே பணியாற்றி சென்னையிலே முதலாக சிறுநீரக அறுவை செய்த ஒரு பெருமாகிறார். ஆனால் அவர் 5 வயதிலிருந்தே இந்த சிவப்பணிகளிலே கொண்டாட்டி சிவத்தலங்களுக்கு சென்று சிவபுராணங்களை பாடி அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று வணங்கிவிட்டுத்தான் என்ற தொழிலை தொடங்குவார்கள். ஆனால் அவருடைய தாயின் கருவிலே இருக்கும் போதே அவருடைய தந்தையார் கோவில்சாமி அவர்கள் அவருக்கு ஆத்மலிங்கம் என்ற பெயரை கருவிலேயே வைத்து விட்டார். அப்படி இருந்த அந்த ஆத்மலிங்கம் இன்று ஆத்மாத்மாக இந்த தொண்டிலே ஈடுபட்டு இந்த சிறப்பினை வளர்த்து அவருடைய இல்லத்திலே இடம் கொடுத்து அங்கே அனைவருக்கும் தேநீர் கொடுத்து இது மாதிரி பாடுவது மட்டுமல்லாமல் 63 நான்மார்கள் 18 தொகையார்கள் அனைவருடைய குரு பூஜையை அவருடைய இல்லத்திலே கிட்டத்தட்ட ஒரு 700 நாட்களுக்கு மேலாக அவருடைய இல்லத்திலே நாம் ஒருவருக்கு வழிவகை செய்தவர். அப்படிப்பட்ட ஒரு பெரு தலைவர் தான் நம்முடைய நிறுவன தலைவர். அவர் வயது முழுக்க காரணமாக இன்று அவரால் எதுவும் செயல்பட முடியவில்லை. ஆகையினால அதை தொடர்ந்து அதே மாதிரி அந்த அடியொற்றி இன்று நம்ம தலைவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த தலைவர்கள் அடியொட்டி இந்த தலைவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் 64 நான்மார்கள் மற்றும் தொகையாளர்கள் அனைவருடைய குரு பூஜையை செய்து மகிழ்வித்தார். அத்துடன் இவர் திருவள்ளுவர் மற்ற தலைவர்கள் அத்தனை பேருடைய குரு பூஜையை நின்று நடத்தி தருமாறு என அவருடைய வழித்தோன்றல் திரு வடிவேலு தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு நிமிடம் அவருக்கு நாம் அஞ்சலி செலுத்தினோம். அவருக்கு நமக்கு நன்றி செலுத்தி இருக்கிறார். அவருடைய ஆன்மா இறைவனுடைய திருவடிகளில் இழைப்பார்கிறது. இருந்தால் அவர் இன்புற வேண்டிய ஒரே ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செய்வோம். சுசீலா அம்மையார் நம்ம நிறுவன தலைவருடைய மனைவி அவர்கள் போன வாரம் சிவரடி பார்த்துட்டாங்க. அவங்க மீண்டும் பிறவா கேட்டுக்கொள்கிறேன்.
எந்த செய்தி கேட்டு அந்த நேரத்தில் இருந்தவங்களாம் வருத்தப்பட்டு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினோம். அப்பொழுது திடீரென்று நாங்கள் முற்றோதல் செய்யலாம் என்று முடிவெடுத்து தலைவருடைய அனுமதி பெற்று அந்த நிலைமை இருக்கிறவர்களை வைத்து நாங்கள் முற்றோதல் செய்தோம். அதனால மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த இயலவில்லை. மேலும் இது போன்ற நிகழ்வுகள் எப்பொழுதும் நடந்தால் அதற்கான முயற்சிகள் நம்ம தொடர்ந்து அந்த மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு முற்றோதல் நடத்தலாம் என்று ஒரு எண்ணம் உள்ளது. முற்றோதல் முடியலனாலும் சிற்றோதலாவது பண்ணலாம். 17 பாட்டாவது பாடலாம். இடத்துக்கு அந்த மாதிரி சிற்றோதல் பண்ணலாம். கருரை மறைந்தன ஜோதிகள் கைப்பிடித்து குதிரையின் மேல் வந்து கூடிடு மேல் குடி கேடு கண்டே மதுரைய மன்னன் மரபிட போல மரபிடுமே நீரின்ப வெள்ளத்துள் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர் பாரின்ற வெள்ளம் கொலபரி மேற்கொண்ட பாண்டியனார் போரின்ப வெள்ளத்து உரு கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார் தேரின்ப வெள்ளத்தில் பெய்கடலை சென்று பேருமினே போனும் வந்து மனது அவர்கள் செய்த இசன் ஞானம் அதனிடை வந்திருந்து நல்நெறி காட்டும் நலம் திகழும் அணிமுடியாதி அமரகுமார் ஆனந்த கூத்தன் அருசமயம் பணிகளை செய்து படவதியே பாரோடு விண்ணும் பரவிவிட்ட சிவமாகி எனையாண்ட அக்கமிழக்கு அருளியவார் ஆகிறவார் அச்சோவே நெறியாக
அருளியவாறு ஆதருவார் அச்சோவே நீரே அறிவித்து தூஜையே சேருவனா அந்தலனுக்கு அருளியவார் ஆதருவார் அச்சோவே அருளியவார் ஆதருவார் அச்சோவே ஆதருவார் அச்சோவே விட்டு ஓங்காரத்தை உட்பொருளே ஐயனுக்கு அருளியவார் ஆர்பெறவார் அச்சோவே உடைய பிரான் நன்கொடை சேரவனா ஆதியனுக்கு அருளியவார் ஆதருவார் அச்சோவே அம்மை எனக்கு அருளியவார் ஆர்பெறவார் அச்சோவே அம்மை எனக்கு அருளியவார் ஆர்பெறவார் அச்சோவே அம்மை எனக்கு அருளியவார் ஆர்பெறவார் அச்சோவே அருளியவார் ஆர்பெறவார் அச்சோவே போற்றி 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 பாகம் என்னொரானாய் போற்றி ஓகேம்மா கைலை மலையானே போற்றி போற்றி சென்று திருவாசகம் முற்றுகை செய்து அவர்களை இந்த இயக்கத்திலே இணைப்பதற்கும் அவர்கள் ஏதுவாக வாழ்நாள் செல்லலாம் என்று சொன்னோம். இங்கே ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள்.